சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கணும்னா, நமது வாழ்க்கைக்கு, மனித வாழ்க்கைக்கு எளிதாகவும் உதவி செய்யும் விதமாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சட்டத்திட்டங்கள் உதவி செய்ய வேண்டும். அதுதான் சட்டத்திட்டங்கள். மக்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்கக்கூடாது. மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதாக இருக்க வேண்டும். உணர்வு வேகத்திற்கு ஈடு கொடுப்பதாக இருக்க வேண்டும். ஒரு கோபம் வருது, அந்த கோபத்தோட ஒரு பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு கோபம் வருது, அந்த கோபம் தணிவதற்குள் தீர்ப்பு கிடைக்கணும். அது தணிஞ்சு முடிஞ்சு மறைஞ்சி பாதிக்கப்பட்டவங்க செத்து போனதுக்கப்புறம் தீர்ப்பு கிடைக்கிது. இங்கே வழக்கு தொடுத்தவர்கள் பாதிக்கப்பட்டவங்க இங்கே நீதிமன்றத்தை நாடி போனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க செத்து போயிடுறாங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு அவங்க நீதிமன்றத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். அவங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், நீதி கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா நீதிமன்ற நடைமுறைகள் பாருங்கள், அது அவர்களை இன்னும் பல மடங்கு பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது. ஏற்கனவே அவங்க பாதிக்கப்பட்டதை விட பல மடங்கு இந்த நீதிமன்ற நடைமுறைகளால் பாதிக்கப்படுகிறார்கள். எவ்வளோ கொடுமை, எவ்வளோ ஒரு பைத்தியகாரத்தனமான, எவ்வளோ ஒரு மோசமான நடைமுறை பாருங்கள். சட்டம் அந்தளவுக்கு நீதிமன்றம் இன்னும் இந்த வெந்த புண்ணில் ஊசி வச்சு குத்துற மாதிரி அது மாதிரி தான் இருக்குது. சட்டங்கிறது பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டுக்கு போனாக்கா அவங்கள மீண்டும் மீண்டும் அவர்களை வைத்து இன்னும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு நடைமுறை தான் இருக்குது. அதனால் கோர்ட்டுக்கு போனாலே பாதிக்கப்படுவாங்க, அதனாலே போக மாட்டேங்கிறாங்க. அங்கே போனால் நிவாரணம் கிடைக்காது, துன்பம் மேலும் ரணமாகிவிடும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. அதனால் சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கணும்னாக்கா, மனித உணர்வுகளின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க வேண்டும். மனித உணர்வுகள் அது எவ்வளோ அதெல்லாம் ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப காலம் வெயிட் பண்ணி தான் அப்போ தீர்ப்புக்காகவே நீ போராட வேண்டியிருக்கு, நீதிக்காகவே போராடணும். போராடுகிற குணம் உனக்கு இல்லையா, அப்போ உனக்கு நீதி இல்லை. 4-5 வருஷம் உன்னால் பொறுக்க முடியல அப்படின்னா உனக்கு நீதி கிடையாது. 10-15 வருஷம் பொறுக்கணும், நீதினா சும்மா கிடையாது, காற்று கிடக்கணும், கிடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது நீதிங்கிறது. அதனால் ஒரு சட்டம் விதிமுறைகள் அப்படின்னா எப்படி இருக்கணும், மக்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. மக்களுக்கு மக்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்வதாகவும் ஒத்துழைப்பாகவும் சௌகரியமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவதாகவும் சட்டம் என்பது இருக்க வேண்டும். சட்டம், நீதி இதெல்லாம் இருக்கணும். அப்போ தான் அதை மதிப்பாங்க மக்கள். அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரினா மக்கள் அதை புறக்கணிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் புறக்கணிச்சிட்டாங்க மக்கள். அதனால் வழக்கறிஞர்கள் தொழிலை அரசு தொழிலாக மாற்ற வேண்டும். அனைத்து வழக்கறிஞராக படித்து முடிச்சிட்டியா உடனே நீ அரசு வழக்கறிஞராக பணி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீ படிக்கும்போதே நம்ம படித்து முடித்தோன்னா நம்ம அரசு வழக்கறிஞர்களாக மாறிவிடுவோம். இந்த படிப்பை நம்ம தேர்ச்சி பெற்றுவிட்டால், சட்டப்படிப்பை தேர்ச்சி பெற்றுவிட்டால், வழக்கறிஞர் அந்த படிப்பு இருக்குல்ல அதில் தேர்ச்சி பெற்றுவிட்டால் வழக்கறிஞராக நம்ம பணியாற்ற ஆரம்பித்து விட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணி செய்யணும். அப்புறம் அரசு வழக்கறிஞர்களாக இருக்கணும், தனியார் வழக்கறிஞர்கள் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்கக்கூடாது. மக்கள் நீதிமன்ற நடவடிக்கையில் பாதிக்கப்படுவது இந்த மாதிரி தனியார் வழக்கறிஞர்கள் என்கிற நடைமுறையால் தான். அவர்கள் வாங்குகிற கட்டணங்களால் அதெல்லாம் கொடுத்து நீதியை பெற வேண்டும் என்கிற அந்த கட்டாயத்துக்கு போகும்போது மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்க. நீதிமன்றத்துக்கு போகாமலேயே தங்களுக்குள்ளேயே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்கிறார்கள். கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு போகிறது. அதனால் நீதிமன்றம் நீதி என்பது மக்களுக்கு கட்டணம் இல்லாமல் பெறப்பட வேண்டும். அப்படின்னா அது என்ன பண்ணணுன்னாக்கா, நீதிமன்றத்தில் உள்ள தனியார் வழக்கறிஞர்கள் என்கிற நடைமுறையை ரத்து செய்துவிட்டு அனைத்து வழக்கறிஞர்களையும் அரசு வழக்கறிஞர்களாக ஆக்கி நீதியை அரசுடைமையாக ஆக்க வேண்டும். கட்டணம் இல்லாமல் மக்கள் பெற வேண்டும். அப்போ தான் மக்கள் நீதியை பெறுவதில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். தனியார் வழக்கறிஞர்கள் பணத்தை சம்பாதிக்கணுங்கிறக்காக கேஸை இழுத்தடிக்கிற வேலைகளில் நிறைய பேர் ஈடுபடுறாங்க. அதனால் அந்த பாதிக்கப்பட்டவங்க தனியார் வழக்கறிஞர்களால் ஏமாற்றப்படுகிறார்கள். அதனால் கட்டணம் இல்லாமல் அந்த நீதியை பெறுகிற அந்த நடைமுறை மட்டும்தான் மக்களை நீதியை பெற வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு வலு சேர்க்கும். நீதிமன்றம் செல்வதற்கு ஒரு பிரச்சனைனா நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு வரும். அப்போ மக்கள் அவருடைய எண்ணங்கள் பொறுமை வரும். ஒரு சண்டை வருது, இந்த முன்கோபம்லாம் ஏன் வருது, ஒரு பிரச்சனை வருது, முன்கோபமாக ஏன் வருது, ஒரு பிரச்சனை கோபத்தை ஏன் கட்டுப்படுத்த முடியலன்னா நீதிமன்றம் போகணுன்ற எண்ணம் வரமாட்டேங்குது. நீதிமன்றத்தின் மீது காவல் நிலையம் போகணுங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. நம்ம பிரச்சனைக்கு காவல் நிலையத்தில் அல்லது நீதிமன்றத்தில் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு, அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. அதனால தான் அவங்களால கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. நீதிமன்றமும் இந்த காவல் நிலையமும் அதில் ஒழுங்காக நீதி கிடைக்குமானால்
பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கும்னா அந்த கோபம் இருந்து கட்டுப்படுத்தப்படும். கோபத்தில் வந்து பொறுமை வரும், நிதானம் வரும். ஏன் அவசரப்பட்டு இப்போ கோவப்படுறாங்க, ஏன் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க, அப்புறம் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா காரணம் என்னன்னாக்கா இங்கே நீதிமன்றமும் காவல் நிலையமும் மக்களுக்கு நம்பிக்கைக்குரியதாக இல்லை, அங்கே போனால் நீதி கிடைக்காது அப்படிங்கிற நினப்பு தான் மக்கள் தங்களுக்குள்ளே. அப்போ நம்மளே தான் நம்முடைய கோபத்துக்கு மதிப்பை தேடிக்கொள்ள வேண்டும், நம்ம நிவாரணம் தேடிக்கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு அநீதிக்கு நாம் தான் வந்து ஒரு நிவாரணத்தை தேடிக்கொள்ள வேண்டும். நீதிமன்றத்துக்கு போனால் வேலை நடக்குது. அதனால தான் வந்து மக்களால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. இப்போ நீதிமன்றமும் காவல் நிலையமும் ஒழுங்காக வேலை செஞ்சாங்க அப்படின்னா இவங்க கோபப்படவே மாட்டான். ஒரு பாதிக்கப்பட்டாங்கன்னா நேரடியாக காவல் நிலையத்துக்கு போய் அங்கே போய் ஒரு அமைதியாக அந்த உணர்ச்சி வசப்படாமல் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிட்டு போய்விடுவார்கள். அதனால் மக்கள் இப்போ நீதிமன்றமும் காவல் நிலையமும் ஒழுங்காக தனது நேர்மையாக நடக்கும்போது மக்களிடம் பொறுமை வளரும், நிதானம் அதிகரிக்கும், நேர்மையாக அதிகரிக்கும், குற்றங்கள் குறையும், கோபங்கள் அந்த மாதிரி முன்கோபம், வன்முறை கோபம் என்பது மக்களின் மனதில் ஏற்படாமல் தவிர்க்க முடியும்.